ஹாய் வீவர்ஸ், விபி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையலில் இன்றைக்கி நெய் மீன் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் நான் வெள்ளை மொச்சை எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஊறின மொச்சையை நான் குக்கரில் மாற்றிக்கிட்டேன். 4 விசில் வரைக்கும் நான் அடிக்க விட்டுக்க போகிறேன். குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லாவே வெந்துருச்சு மொச்சை. கருவாட்டு குழம்புக்கு மசாலா எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா கரைச்சி எடுத்துக்குவோம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளி கரைசலை கடாயில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் தக்காளி 2. புளி கரைசலோடு அந்த தக்காளியை நான் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறேன். 2 வாழைக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். 6 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெரிய ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி. நம்ம போட்ட மசாலாலாம் புளிக்கரைசலோடு சேர்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 4 சின்ன வெங்காயம் நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. கருவாடிலேயே நம்மளுக்கு உப்பு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, கூடிராமல். நல்லா வேகிறதுக்காண்டி 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். வேக வச்சுருக்கிற மொச்சையை அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணாதீங்க, அதோடையே சேர்த்து ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நுரக்குடி வர ஆரம்பிச்சிருக்குது. நல்லா கொதிக்கட்டும், காய் வேகட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிடுச்சு. காயும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்குவோம். நெய் மீன் கருவாடு நான் 5 துண்டு இதோடு சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாடு போட்டவொன்னே, ஏன்னா கருவாடு கரைஞ்சிரும். போதும் 2 நிமிஷம். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்புக்கு தால்சா ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே இதோடு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த தால்சத்தை குழம்போடு சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.